மங்குக்கடல் சூழ்ந்த இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். தலைப்பு தமிழால் உன்னை பெறலாமே. என்னை பொறுத்தவரை நாம் இந்த உடல் பற்று உயிர் பற்று உறவாடி கொண்டிருக்கின்றோமே, இதற்கு அடிப்படையே என் அன்னை தமிழ் மொழி மட்டும்தான். தமிழால் அன்பு, அறிவு, அறம், இணக்கம், இரக்கம், புகழ், ஏன் இந்த அகிலத்தையே பெற்றுவிடலாம் எளிதாக. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முழுமையடைய வேண்டும் என்றால் இறையருள் தேவை. அந்த இறைவனை எளிமையாக பெறுவதற்கு ஒரே வழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். ஏனென்றால் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாக பாவித்து புகழ்ந்தும் எழுதியுள்ளார்கள். தமிழினுடைய அழகு, தமிழில் திட்டினால் கூட அழகுதான். 8.4 லட்சணமே யமனேரும் பரியே மட்டில் பரியம்மை வாகனமே முட்டை மேல் சுவரற்ற வீடு குலராமன் தூதுவனே ஆரையடாய் சொன்னாய் நீயடாய் என அவ்வை பாட்டி அழகு தமிழில் திட்டினால் அது அழகு. ஆனால் இறைவனே பித்தா புரைசூடி பெருமானே அருளாலே சித்தமெல்லாம் புகுந்து என்னை ஆட்கொண்டாயே என சுந்தரர் அழகு தமிழில் எம்பெருமானை திட்டினார் என்றால் அங்கு இறைவன் அருள்பாலித்தது நம்முடைய தமிழ் மொழியினால் மட்டும்தான். ஆக அதை மட்டுமா கூற முடியும்? மார்கழியினுடைய சிறப்பினை வார்த்தையால் விவரிக்க இயலாது. ஆனால் மார்கழியில் தன்னுடைய திருப்பாவை மூலம் தன்னுடைய காதலை மட்டும் வெளிப்படுத்தவில்லை. அவள் வெளிப்படுத்தியது ஒரு பொது நலன் நோக்கத்தை தான். இன்றைக்கு மார்கழி 4ஆம் நாள் 4வது பாடல். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் வைக்கருத்து பாலியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளப்பொறி போல் நின்றதித்து தாளாத சார்க்கம் சார்ந்த மலை பொழி போல் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவா என திருப்பாவையில் ஆண்டாள் காதலை மட்டுமா வெளிப்படுத்தினால் மழை எப்படி பொழிய வேண்டும்? ஆழ்கடலில் இருந்த நீரை எடுத்து வந்து இந்த உலகம் அன்பினால் நனைய வேண்டும், மக்கள் பயனடையும் வகையில் மழை பெய்ய வேண்டும் என்று ஒரு பொது நல நோக்கினை தன்னுடைய பாடலில் வெளிப்படுத்தினாள் என்றால் தமிழினால் எதை வேண்டுமானாலும் பெறலாம். திருவாசகத்திற்கும் உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருக மாட்டார். மாணிக்க வாசகர் எழுத திருவம்பலநாதர் எம்பெருமானே எழுதுகிறார் பாட பாட. யான் பெற்றும் இந்த உடலையும் உயிரையும் வளர்ப்பதற்கு நாம் தமிழ் மொழியை பெற்றோம் என்று எழுதுகிறார். அழுதால் அழுகையின் மூலமாகவும் உணர்வின் மூலமாகவும் இறைவனை பெற்றுவிடலாம் என பாடினார் என்றால் தமிழ் மொழியின் மூலமாகத்தான் இறைவனை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன? மன நிம்மதியோடு முழுமையாக வாழ்வதுதான் இந்த பிறவியின் நோக்கம். ஆக அப்படி வாழ வேண்டும் என்றால் தமிழ் மொழியின் வழி இறைவனை போற்றுங்கள். மனிதனை மாமனிதனாக்கும் திருக்குறளை படியுங்கள். இறைவனை அடையும் தமிழ் இலக்கியங்களை சுவாசியுங்கள். தமிழினால் இந்த அகிலத்தையும் பெற்றுவிடலாம், அனைத்தையும் பெற்றுவிடலாம். ஏனால் தமிழினால் தான் இறைவனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.